அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க மூன்று மூச்சி சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோதம் பார்க்க போறோம். ஊருக்கு போன நம்ம அருணாச்சலம் திரும்பி வந்துட்டாரு. நம்ம நந்தினியும் சூர்யாவும் ஒண்ணு சேர்த்து வச்சிட்டாரு. அந்த சுந்தரவல்லி அப்படியே கடுப்பாவே நிக்கிறாங்க. நம்ம சூர்யா சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. அது வேற லெவல். அதை தான் ஒரு குட்டி பிரமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் ஊருக்கு வந்த உடனே, அதாவது வீட்டுல வந்து நிக்கிறாரு. நின்ன உடனே நந்தினி சூர்யா எப்படி இருக்கான், இப்ப அவனுக்கு நல்லா ஆயிட்டா அப்படின்னு கேட்ட உடனே, நான் சூர்யா சார பார்க்கவே இல்லை, 10 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அருணாச்சலத்திட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. என்னமா சொல்ற, சூர்யா வேணும் நீ பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னோடனே, அதாவது சூர்யா சார் ரூம் பக்கம் என்னைய விடவே மாட்டேங்கிறாங்க. அதாவது அசோகனை வேற அந்த ரூம் பக்கத்துல காவலுக்கு வச்சிருக்காங்க. நான் அங்க வந்தா பெரிய பிரச்சனை பண்ணுதாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கடுத்து நம்ம அருணாச்சலம் அப்போ அவங்க எல்லாம் திட்டம் போட்டுதான் 10 நாள் என்னைய வெளியூருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இனிமேல் பொறுமையா இருக்க முடியாது, வாமா அப்படின்னு நம்ம நந்தினி கையை பிடிச்சு கூட்டு போறாரு. கூட்டு போய் நம்ம சூர்யா பக்கத்துல கொண்டாந்து ஒப்படைச்சாரு நம்ம நந்தினியை. நம்ம சூர்யா சந்தோஷப்படுறாரு. நந்தினி என்னை விட்டுட்டு எங்க போன நந்தினி அப்படின்னு. நான் ஒரு பக்கம் போல, உங்க அம்மாவும் உங்க அக்காவும் தான் உங்ககிட்ட என்ன வரவிடலை அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அருணாச்சலம் வந்து நம்ம மாதவியை பிடிச்சு பயங்கரமா திட்டுறாரு. அவளை கிட்ட வர விடாம தடுக்கிறதுக்கு நீ யாரு, அதாவது அவன் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த வீட்டுல, அவன் அந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பயங்கரமா திட்டுறாரு. இந்த சுந்தரவல்லி வந்து இவாளை யாருங்க வர விட்டது அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரவல்லிக்கும் பயங்கரமா திட்டுறாரு அருணாச்சலம். அது வேற லெவல். அதாவது நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.